Namaste. Welcome to Astro Sundar video channel. Thank you for all your kind support for all these days, for like, subscribe and comments. I request all viewers to comment, subscribe and like. This video is about Magara Sankranti Tamil monthly Rashi Palan for all the Rashis. Let me switch over to Tamil. வணக்கம். அனைவருக்கும் எனது மகர சங்கராந்தி பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு தை மாத ராசி பலன் 15/1/2024 முதல் 12/2/2024 வரைக்குமான அனைத்து ராசிகளுக்குமான மாத ராசி பலன். இதுவரை எனக்கு ஒத்துழைப்பு நல்கியதற்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது வேண்டுகோள், தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த தை மாத ராசி பலன் எப்பொழுது போல் 4 பாகங்களாக, மேஷம் முதல் மிதுனம் வரை பாகம் 1ஆகவும், கடகம் முதல் கன்னி வரை பாகம் 2ஆகவும், துலாம் முதல் தனுசு வரை பாகம் 3ஆகவும், மகரம் முதல் மீனம் வரை பாகம் 4ஆகவும் தொகுத்து வெளியிடுகிறேன். தற்பொழுது மேஷம் முதல் மிதுனம் வரைக்குமான தை மாத ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, அரசு வழிகளில் ஆதரவு குறைந்து காணப்படும். சிலருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் இருக்கக்கூடும். வழக்கறிஞர்கள் வெற்றி பெறுவர். தனலாபம் உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உறவினர்களால் கொண்டாடப்படுவீர்கள். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பொருள் நஷ்டம், பண நஷ்டம் தவிர்க்க முடியாதது. உடல் உஷ்ணம் ஏற்படும். பங்குச்சந்தையில் உள்ளோர் சிலர் பெருத்த லாபம் காண்பர். சிலர் நஷ்டமும் அடையக்கூடும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது நல்ல மாதமாகும். சிலருக்கு மேல் வயிற்று பகுதியில் வலி வேதனை இருக்கக்கூடும். சிலருக்கு அடிவயிறு அல்லது சிறுநீரக கோளாறு சம்பந்தப்பட்ட உடல் வேதனைகள், உபாதைகள் இருக்கக்கூடும். வேறு இடத்தில் சென்று வசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இது மேஷராசி அன்பர்களுக்கான தை மாத பலன். ரிஷபராசி அன்பர்களே, சிலருக்கு தந்தையின் ஆதரவு, தந்தையின் சொத்து போன்றவைகள் கிடைக்க வாய்ப்பு. சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடும். சிலருக்கு பங்குச்சந்தை மூலம் சுலபமாக லாபம் வரும். தொழில் புரிபவர்களுக்கு நல்ல சாதகமான மாதம் இது. புதிய ஊர்களுக்கு சென்று வருவது. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தல். சிலருக்கு தேவையில்லாமல் வீண் சண்டை வருதல். சிலருக்கு காய்ச்சல், உடம்பில் கட்டி போன்றவை ஏற்படக்கூடும். சிறிய வகை அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடும். சிலருக்கு குடியிருக்கும் வீடு மாறலாம். சிலருக்கு நஷ்டம் அல்லது அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஆதரவு இருக்கும். சிலருக்கு சகோதர வகையினால் பிரச்சனை, சகோதர பிரிவு ஏற்படலாம். சிலருக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போகும். சிலருக்கு தொழில் கூட்டாளிகள் அல்லது மனைவி மூலமான ஆதாயம் அதிகம் காணும். இது ரிஷபராசி நேயர்களுக்கானவை. மிதுன ராசி அன்பர்களே, அரசு வகை ஆதரவு இல்லை. தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை. சிலர் வெளிநாடு செல்வர். சிலர் வெளிநாட்டிலிருந்து தாயகம் வருவர். பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபம், நஷ்டம் இவை இரண்டும் சரிசமமாக இருக்கக்கூடும்.
உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. தலைவலி, காய்ச்சல், பிபி, உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதன் மூலம் அவதியுற நேரும். மனைவி அல்லது கணவர் அவர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வேலையிலும் கவனம் தேவை. எதிரிகளால் வேலை இழப்பு ஏற்படக்கூடும். சிலருக்கு வேலையில் மேலதிகாரியின் ஒத்துழைப்பு ஆதரவு இருக்கும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வர். சிலருக்கு புத்திர பாக்கியம் தள்ளி போகும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு திருடர் பயம் அல்லது வீட்டில் களவு போகுதல் போன்றவை ஏற்படக்கூடும். சிலருக்கு பெண்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். இவை மிதுன ராசி அன்பர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 1 நிறைவு பெறுகிறது. பாகம் 2 கடகராசி முதல் கன்னிராசி வரைக்குமான பாகம் 2இல் சந்திப்போம். நன்றி.